வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு IPO KRT அப்படின்னா என்னென்னா, த நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பற்றி தான் நான் பேச போகிறேன் இன்றைக்கி. இவங்களோட இஷ்யூ ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அபவுட் 4,800 crores இவங்க இஷ்யூ வர போகிறாங்க. இது ஃபுல்லாகவே இந்த மணி ஃபுல்லாக கம்பெனிக்கு தான் போகுது. இதை யார் ப்ரொமோட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா, ரெண்டு இம்பார்ட்டன்ட் குரூப். ஒன்று பிளாக் ஸ்டோன். இவங்க ஏற்கனவே ரீட் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க in 2019. அதுக்கு பேர் என்னென்னா எம்பசி ரீட் அப்படின்னு ஏற்கனவே லிஸ்ட் ஆகிருக்கு, கோட் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த பிளாக் ஸ்டோனுங்கிற நேம் நமக்கு ஃபெமிலியர். அவங்க இன் பார்ட்னர்ஷிப் வித் சட்வா அப்படிங்கிற ஒரு கம்பெனி குரூப்போட இதான் இந்த ரீட்டை ஐபிஓக்கு கொண்டாந்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே 50-50 பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ ஏற்கனவே இவங்க இந்த ஃபீல்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எம்பசி எடுத்துட்டிங்கன்னா அபவுட் 8-9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். நான் கூட ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னுடைய வியூ மேபி பயாஸ்டாக கூட இருக்கலாம். அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுக்கல. அஃப்கோர்ஸ் சம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது ஆன் த கேபிட்டல் மார்க்கெட்டு. பட் கன்சிஸ்டண்டாக அந்த ₹5 ₹5.10 வரைக்கும் கொடுக்குறாங்க எவ்ரி குவார்ட்டரில். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அபவுட் 9% வருது பெர் ஆனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ரீட் ரொம்ப லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் யூ கேன் சி அந்த ரியல் டிஃப்ரென்ஸே நமக்கு தெரியும். இது எப்படி அப்படின்னா, பார்ட் ஈக்விட்டி அண்ட் பார்ட் டெட் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆச்சு அப்படின்னா யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லலாம். பட் தேர்ஃபோர் என்ன ஷுவராக அவங்க கையில் கிடைக்க போகுதுன்னா, இந்த த டிவிடெண்ட் பே அவுட் இருக்குது பாருங்கள், டு த ட்ரஸ்ட். அதுதான் இந்த மாதிரி ரீட் செபியோட ரெகுலேஷன் கீழே வருது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 80% கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான் ரீட்டுக்குள்ளே கொண்டாட முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 90% ஆஃப் த ரெசிடுவல் அமௌண்ட் இருக்குது பாருங்கள், அதை டிவிடெண்டாவோ இன்ட்ரெஸ்டாவோ அந்த ட்ரஸ்ட் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் தி செபியோட ரெகுலேஷன். அதனால் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க அசெட்டை அவங்க எடுக்க முடியாது. 80% அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த அசெட்டை. அப்போ தான் இவங்க அக்வயர் பண்ண முடியும். இப்போ பார்க்கலாம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓவர் த இயர்ஸ். இவங்க இந்த 4,800 crores ஐபிஓவில் ரைஸ் பண்ணுறாங்களே, இந்த மணியில் 4,400 and odd crores லோன் ரீபே பண்ண போகிறாங்க. நிறைய அசெட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதில் சம் போர்ஷன் ரீபே பண்ண போகிறதா கொடுத்துருக்காங்க. இவங்களோட டோட்டல் பாரோயிங் பார்த்தீங்கன்னா 31st March 2025 பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் 19,792 crores வரைக்கும் பாரோ பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்க அசெட்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 24,768 crores. டோட்டல் இன்கம் தட் இஸ் 31st March 2025 4,146 crores. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 222 crores. எபிட்டா 3,293 அப்படின்னு சொல்லலாம். பட் ரெகுலராக நம்ம எப்படி பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோமோ ஆர் P&L அக்கௌண்ட் பார்க்குறோமோ அது மாதிரி இந்த மாதிரி ரீட்டுக்கு நம்ம பார்க்க முடியாது. சர்டன் அதர் மெட்ரிக்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய க்ரோஸ் ஆப்ரேட்டிங் இன்கம் என்ன, இல்லாட்டா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுடைய நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 3,432 crores. இதோ அது மில்லியனில் கொடுத்துருக்காங்க, நான் க்ரோஸில் சொல்கிறேன். நான் இவங்களுடைய க்ரோஸ் அசெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அபவுட் 61,998
crores அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்பர் ஆஃப் த ஷேர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணி பார்த்தாங்க, உங்களுக்கு வந்து gross asset value per யூனிட்டுக்கு தெரியும். அது வந்து about 123 and odd அந்த நியர் அபவுட் இருக்கு. இந்த மெட்ரிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95 to 100 கொடுத்துருக்காங்க. அப்போ நெட் அசெட் வேல்யூலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக குறைச்சிருக்கு, சரி அட் அ டிஸ்கவுண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக இந்த மாதிரி ரீட் வாங்கும்போது மார்க்கெட் வேல்யூ வந்து நெட் அசெட் வேல்யூவோட குறைச்சிருக்கிறது பெட்டர். இந்த நெட் அசெட் வேல்யூ வந்து எவ்ரி 6 months ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணோன்ட்டு செபியோட மேண்டேட். அதனால் இதுக்காக ஒரு இண்டிபெண்ட் வேல்யூவரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுடைய அசெட்ஸ் எல்லாம் வேல்யூ பண்ணி அவங்க கொடுப்பாங்க நெட் அசெட் வேல்யூ. அதுதான் நமக்கு இண்டிகேஷன். ஏன்னா ஆனால் எவ்ரிடே பேசிஸில் நெட் அசெட் வேல்யூ பார்க்க முடியாது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. அதை பீரியாடிக் இன்டர்வல் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த இதுக்கு இந்த மாதிரி ஷேர் இந்த மாதிரி யூனிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு இண்டிகேஷன் வெதர் நம்மளுடைய பர்ச்சேஸ் வந்து லெஸ் தென் என்ஏவி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த ரீட் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து நிறைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் அக்வயர் பண்ணுவாங்க. அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த ரெண்ட்டு ஆஃப்டர் ரீபேயிங் த லோனு எக்ஸ்பென்சஸ்லாம் மீட் பண்ணோன்னே என்ன இருக்கோ அது வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. நார்மலி இந்த மாதிரி அசெட்ஸ் வந்து ஒரு எஸ்பிவி லெவலில் இருக்கும். தெர் இஸ் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் இருக்கும் தனியாக. நியர்லி 90% ஆஃப் த நெட்டு இன்கம் இருக்குது பாருங்கள், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க டிவிடெண்டாக. இது வந்து செபியோட மேண்டேட். இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிறத பார்க்குறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லொக்கேஷன் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா குருகிராம் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே 0.6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த டோட்டல் வேல்யூவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5% ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. அப்புறம் கிஃப்ட் சிட்டி தட் இஸ் குஜராத்தில் 0.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அகெயின். அது வந்து டோட்டல் ஜிஏவியில் பார்த்தீங்க அபவுட் 0.6% இருக்குது. இங்கே ஒரு அசெட் வந்து இந்த கம்பெனியில் வருது. அப்புறம் மும்பையில் வந்து 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏரியா வந்து 6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு. 31.9% ஆஃப் த டோட்டல் ஜிஏவி அது. அப்புறம் பெங்களூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அங்கே வந்து 33.4% ஆஃப் ஜிஏவி அண்ட் 24.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அங்கே வருது. 18 அசெட்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. சென்னையில் வந்து அபவுட் 2.2% ஆஃப் த ஜிஏவி. ஏரியா பார்த்தீங்கன்னா 1.9 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இதோட வருது. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது, அங்கே வந்து 30.4% ஆஃப் த ஜிஏவி அண்ட் 12.9 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ இதுதான் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. இதுதான் இந்த கேஆர்டி ரீட்டுக்கு அண்டரில் வருது ஆக்சுவலாக. இதோட ஆக்குபேஷன், ஏன்னா ஆக்குபேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வில் கிவ் ரெவென்யூ. ஆனால் அமங் த ரீட் பார்த்தோம்னா இவங்களுக்கு தான் ஹையஸ்ட் ஆக்குபேஷன் இருக்குன்னு சொல்லலாம். மைண்ட் ஸ்பேஸ் வந்து ஸ்லைட்டாக பிஹைண்டாக வர்றாங்கன்னு சொல்லுவோம். இவங்களோட ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி 91% இருக்குது. தெர் இஸ் 91.4%. இட்ஸ் அ வெரி குட். மோர் த இது ஆக்குபேஷன் தென் மோர் த ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அதோட ஃபிகர் ஏன்னோ இந்த ஃபோட்டோஸ்லாம் இதோட என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனி நேம் கூட இருக்குது. ஸோ லொக்கேஷன் பார்த்துட்டோம், தென் ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டோம், தென் வந்து ஆக்குபேஷன் லெவலும் பார்த்துட்டோம். அப்போ வந்து இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து கிளையண்ட்ஸ். இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இங்கே ஆக்குபை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கிளைண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்கோ, கூகுள் கனெக்ட், தென் ஜேபி மார்கன், தென் ஸ்டார் இண்டியா, ஃபோன்பே, அமேசான், நோவாட்டஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இவங்களுடைய கிளைண்ட்டாக இருக்காங்க, ஆக்குப்பை பண்ணிட்டும் இருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு ஒன்று கேட்சப் ஆகிட்டுருக்கு இந்தியாவில்.
அது வந்து நார்மலி பிக் கம்பெனிஸ் ஃபாரின்லேருந்து அங்கேருந்து அவங்க வந்து இங்கே வந்து இந்தியன்ஸோட கேப்பபிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அது அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், லீகலாக இருக்கலாம், இந்த அதர் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து வேணுங்கிற ஆஃபீஸ் ஸ்பேஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. எஸ்பெஷலி இந்த பெங்களூர் அண்ட் ஹைதராபாத், சென்னை அந்த மாதிரி சிட்டிஸில் வந்து நிறைய பிளேஸை வந்து இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து இப்போ நவடேஸ் வந்து ரெண்ட்டுக்காக எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கிளையண்ட் லிஸ்ட்டும் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்புறமேலே கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டீங்க, இவங்கெல்லாம் ஆக்குபை பண்ணிகிட்ருக்காங்க, கிளையண்ட் லிஸ்ட் இஸ் குட்டு. அப்போ வந்து இது எவ்வளோ நாள் வந்து இன்னும் இருக்குது ஃபார் ரினியூவல் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இது வந்து இன்னும் லெஃப்ட் அவுட் டேஸ் ஆர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 8.4 இயர்ஸ். லாங்கர் த பெட்டர், ஆக்சுவலாக மோர் த இயர்ஸ் இருக்குது ஃபார் ரினியூவலுக்கு. அப்போ வந்து புது கிளைண்ட்டாக இவங்க தேடி அலைய வேணாம். ஸோ இந்த மெட்ரிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8.4ங்கிறது ரீசனபிளி குட் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. நார்மலி அக்ரிமெண்ட் வந்து எவ்ரி இயர் வந்து ரினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த ரேட் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் த நார்மல் மெட்ரிக்ஸு. இந்த மாதிரி இந்த ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ண போது இதை பார்க்க வேண்டிய மெட்ரிக்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். பட் வந்து இதுக்கு ரிஸ்க் ஃபேக்டரே இல்லையா? இருக்குது, நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு இவங்க ஏற்கனவே சொன்னேன், நிறைய லோன் பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்சஸ் வந்து இது வந்து வெகுவாக பாதிக்கும். இதுக்கு மோர் த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தென் வந்து இந்த கம்பெனி வந்து அவுட்ஃப்ளோ வந்து நிறையா இருக்கும். அதனால் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம எங்கே உட்காந்துட்ருக்கோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்கிற டைமில் இருக்கிறனால இவங்களுடைய கேஷ் அவுட்ஃப்ளோ ஃப்யூச்சர் பாரோயிங்க்கு வெகுவாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த எக்ஸிஸ்டிங் லோனும் லோவராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் என்வாயன்மெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டரை ஈஸியாக இவங்க மிட்டிகேட் பண்ண முடியும், இல்லாட்டா ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் எனிஹோ இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஆக்குபேஷன் இஸ் அனதர் ரிஸ்க் ஃபேக்டர். சடனாக ஒரு பேண்டமிக் மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இல்லாட்டா குளோபல் ஸ்லோ டவுன், இப்போ ஏற்கனவே இந்த ட்ரம்ப் டேரிஃப் அந்த மாதிரி இருக்கிறனால இவங்க பிஸ்னஸ் கூட பாதிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறமேலே ஷேர் இது வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ரேட்லாம் எந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ வந்து ஒரு 6-7 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி ரீட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ப்ரொமோட் பண்ண எம்பசி ரீட்டே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் ஒன்லி 8% அப்படின்னு தான் சொல்லணும். வைடு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் ப்ரைஸஸ் கூட இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் ரிட்டர்ன் வர்றதுக்கு இந்த மாதிரி ரேட்டுக்கு சான்சஸ் இல்லை. ஆனால் ரொம்ப லாங் பீரியட் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் வந்து ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வர டைமில் பேங்க்கு கூட நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ரெகுலர் ரிட்டர்ன் கிடைக்கிற ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் கேபிட்டலு சம்வாட் ப்ரொடெக்டட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்க வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை அது மாதிரி இருக்கிறனால இவங்களுடைய ரிஸ்க் வந்து டு கிரேட் எக்ஸ்டென்ட் வந்து மிட்டிகேட்டட்னு சொல்லலாம். அதனால் ஏன்னா சம்டைம்ஸ் லோக்கலைஸ்டு ஃபேக்டர் கூட இது வந்து வெகுவாக பாதிக்கும். சில ஸ்டேட்டு நல்லா பண்ணும், சில ஸ்டேட் வந்து நல்லா பண்ணாது. அந்த சமயத்தில் வர ப்ராப்ளம்ஸ் கூட அந்த ரீட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கிறனால அதை வந்து இவங்க ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். பட் ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபார் லெஸ்ஸு. இப்போ 1 இயர் பேக் கம்பேர் பண்ணால் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து அவென்யூ வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ரிட்டர்ன் வந்து அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி வந்து இன்ஃப்ளேஷன் லோவாக இருக்கிறனால இவங்க கொடுக்குற ரிட்டர்ன் அண்ட் எஸ்பெஷலி த எக்ஸிஸ்டிங் எம்பசி மாதிரி யூனிட்லேருந்து வர ரிட்டர்ன் வந்து ஸ்லைட்டாக அடிக்குவேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இருந்தாலும் இந்த ரீட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வியூ வந்து
இட் இஸ் மை பர்சனல் வியூ. இட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்டு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.